பெண் குழந்தை இந்த குழந்தையாவது எங்களுக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். பெண்ணாக இருந்தால் என்ன, ஆணாக இருந்தால் என்ன, என்னை கொல்ல வந்த கோடாளி காமதாரி என்று சொல்லி ஆதார கோபம் உண்டு. குழந்தையுடைய 2 காலை முடிந்து ஓங்கி அறைய போனான். அறைய போகின்ற வேளையில் என் அம்மையான மாயாகப்பட்டவள் கம்சனுடைய கையை விட்டு ஆகாய மார்க்கமாக சென்றான். ஏ கம்சராஜா, இப்போது என நினைத்தால் உன்னை கொண்டு விடுவேன். உன்னை கொல்வதற்கு என்னுடைய அண்ணனாகி எம்பெருமான் ஆயர்வாடி தருணதி ஆயர்வாடி தருணதி வளர்ந்து கொண்டு வாழென்று வளர்ந்து வாழென்று கந்தனிடம் சொன்னாலே ஒரு அழகான ஆண் குழந்தையை கண்டார்கள். யசோதை, இந்த குழந்தையானது நீ எப்போது பெற்றாய்? யாருக்கும் தெரியாமல் பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி குழந்தையை பார்த்தார்கள். குழந்தையை பார்க்கின்ற போது நீள நிறமாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான். கண்டால் அம்மையான யசோதையாகப்பட்டவன் அம்பலம் கோனாரவர்களும் அந்த குழந்தையாக என்னையே பேரு இருக்கிறான். அந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் என்று பேராம் கொடுத்தார். கிருஷ்ணன் என்று பேராம் கொடுத்து கண்ணன் என்று அழைத்தார்கள். அந்த கண்ணன் என்று அழைக்கின்ற வேளையில் அந்த குழந்தைக்கு பால் அமிர்தமான கொடுத்து அம்மையாரே யசோதையாகப்பட்டவள் அந்த குழந்தையானதை பாலம் கொடுத்து தொட்டியிலே உறங்க வைத்தார். தொட்டியிலே உறங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் கம்சராஜன் யாரை அழைக்கிறான்? தன்னுடைய தங்கையான பூதி அழைத்தான். என்னை கொல்வதற்கென்று
ஆயர்வாடியில் பெருமாள் பிறந்திருக்கிறான், மாயவன் பிறந்திருக்கிறான், கிருஷ்ணன் பிறந்திருக்கிறான், அவனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவுடனே பூதியாகப்பட்டவள் ஒரு அழகான பெண்ணை போல் வடிவத்தை எடுத்து ஒரு குங்கையிலே நஞ்சிப்பாலும் ஒரு குங்கையிலே நல்ல பால் வைத்துக் கொண்டு எங்கே வருகிறாள்? அந்த யசோதை அரமனை ஆயர்பாடி வருகிறாள். ஆயர்பாடி நன்னதிலே உலகியார் வந்தல்லவா, குழந்தையை எடுத்தல்லவா, நஞ்சு கலந்த பாலாலை அந்த குழந்தைக்கு கொடுக்கிறான். என் பெருமானாய மாயவன் கண்ணனாகப்பட்டவன் ஊருக்கு உயிரை வாங்கினான். பூதையாகப்பட்டவன் தேவை என்ற பெண்ணாருக்கு தனக்காக வந்திருக்கிறான். என்று சொல்லி